நாம நமக்காக வாழ்றது தான் வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்பேரிங் என்ன, வேலை பார்த்தாலும் அவங்கள மாதிரி நம்ம கார் வாங்க முடியல, அவங்கள மாதிரி நம்ம வீடு வாங்க முடியல, அவங்கள மாதிரி நம்ம வீட்டில் டிவி வச்சுக்க முடியல. இந்த கம்பேரிங் இங்க ஆரம்பிச்சு லைஃப்ல எங்கேயோ கொண்டே விடுது. ஆனா லைஃப்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்க வாங்கினாங்க, அவங்க செஞ்சாங்கிறதுக்காக, அவங்க கூட இருக்கவங்க செஞ்சாங்கிறதுக்காக நீங்க செய்யவே செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா, உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சா அதை செய்யுங்க. இதுதான் நான் இத்தனை வருஷமா உணர்ந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதும், இவ்வளோ பெரிய மனிதர்களோட உட்கார்ந்து இந்த விழாவை ரசிக்கிறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வந்து கெரியர் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாலாம். ஸோ எத்தனை பேர் வந்து என்னை டிவியில் பார்த்துருக்கீங்க? ஓரளவு கை தூக்கிட்டீங்களா? ஏன்னா நான் மணிக்கணக்கில் பேசுனதுக்கப்புறம் மதுரையில் ஒரு அம்மா வந்து கீழே இறங்கி வந்தோன்னு சொன்னாங்க, நல்லா பேசுறியாப்பா, டிவியில் பேச வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் டிவியில் தான் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளை அந்த அம்மாவுக்கு தெரியாது, ஏன்னா அந்த அம்மா டிவி பார்த்ததில்ல அப்படின்னு. அதுலேயும் நான் இந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் உருன்னு பார்க்குறீங்களா, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நம்ம ஆவடிங்கிறதுனால ஆந்திரா பார்டர் வந்து தெலுங்கில் பேசணுமோ அப்படின்னு. நான் ஏதோ தமிழில் பேசிட்டு எல்லாத்தையும் குழப்பறணும் அப்படின்னு அதனால தான் கேட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருந்தது. அதான் சொன்னேன், படிக்கிற காலத்துலேருந்தே இந்த கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தான் ஜாஸ்தி. ஸோ அந்த சினிமாங்கிறது ஆர்வமாக இருந்ததுனால என்னென்னா அப்சர்வேஷன், அதாவது படிக்கும்போது கிளாஸில் கவனிக்கணும், கவனிச்சா கரெக்டாக நீ எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னாங்க. அந்த கவனிப்பை நான் கிளாஸ் ரூமில் செலுத்தாமல் அப்படியே தேட்டர் பக்கம் செலுத்தினேன். ஸோ படம் பார்த்து அப்சர்வ் பண்ணுறது, அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, இப்படி தான் எனக்கு வந்து மிமிக்ரி அப்படிங்கிறது வந்தது. ஸோ அதில் வந்து நான் நிறைய வாய்ஸஸ் வந்து பேசினாலும் வந்து உட்கார்ந்தோன்னே சில பேர் சில புது வாய்ஸஸ் எடுக்கும்போது இல்லை, புது வாய்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கமானவங்க தான், அவங்க வாய்ஸில் பேசும்போது எப்படி சார் அந்த வாய்ஸ் எடுத்தீங்கன்னு சார் கூட கேட்டார். மலேசியா வாசுதேவன் அவர்கள், அவர் பாடி நிறைய இடத்துல கேட்டிருப்போம், அவர் பேசி வந்து ஒரு சில படங்களில் வில்லனாக நடித்து அப்பப்போ பார்த்தது உண்டு. ஏண்டா இந்த கல்லூரிக்கு விழாவுக்கு நீ கலந்துக்க போறன்னு சொன்னியாவே அப்படின்னு. ஏன்னா இது அவருடைய வாய்ஸ், பேசுறது. பாடுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், முதல் மரியாதை படத்துல ஒரு பாட்டு அந்த ஓப்பனிங்ல பாடியிருப்பாரு, நாட்டுப்புற பாட்டு, ஃபோக் சாங் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அவருடைய வாய்ஸ் கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ஏறாத மரமேலே இழந்த வழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு, ஏறி உளுப்பட்டுமா, எசப்பாட்டு படிக்கட்டுமா, இஞ்சோட்டு பொண்டுகளா, எலும்பிச்சங்கண்ணுகளா. இதுக்கு எங்கேயுமே மியூசிக் கிடையாது, இது அவருடைய வாய்ஸ்ல பாடுறது. அப்ப நான் ஒரு விஷயம் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, மிமிக்ரி அப்படிங்கிறது இப்ப நிறைய பேர் எல்லாருமே வந்து நிறைய கலைஞர்கள் வந்துட்டாங்க, நிறைய பேர் மிமிக்ரி பண்றாங்க. அப்புறம் அதுல என்ன புதுசா பண்றது, நம்ம எப்படி வாழ்க்கையில சஸ்டெயின் ஆகிறது, என்ன புதுசா பண்றது. அப்ப யோசிச்சேன், ஆக்டர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் எடுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கிரேட் ஆல்வஸ் வித்யாலயாவில் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு தேம், ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து இப்போ ரஜினி சார் பேசுறது, இப்போ கமல் சார் வந்திருந்தாங்கன்னா இது ஒரு மாபெரும், இந்த பள்ளி மாணவர்கள் அவர்களை ஊக்குவிப்பதில் திரு நந்தகுமார் அவர்கள் இங்கு வருகை தந்தது எங்களுக்கு மன மகிழ்ச்சி. இந்த விழாவை விழா என்றும் சொல்லலாம், திருவிழா என்றும் சொல்லலாம். அப்புறம் புரியாது நமக்கு, அது கொஞ்சம் நேரம் கழிக்க அப்படியே போனோம்னு வச்சுக்கலாம், ஓப்பனிங் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டைல், அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் யாரோ சின்ன வயசுல நீ ஃபெயிலாக போயிட்ட அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சார் பாருங்க கமல் சார், எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்காரு. அதுல என்ன ப்ராப்ளம்னா, படிச்சவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம், படிச்ச விஷயத்தை எங்க சொல்றது. அதனால நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை புதுசா சொல்லுவார், ஆனா நமக்கு புரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சூப்பர் ஸ்டார் ஃபேன் அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கமல்ஹாசன் ஃபேன். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம். இப்போ நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருக்கீங்க, நேராக போறீங்க, அவரை பார்த்துட்டு, சார் உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் சார், சார்
சார் நாளைக்கு வந்து வேலைக்கிழமை, நாளைக்கு வேலைக்கிழமையா, நாளைக்கு வேலைக்கிழமையா, வெனஸ்டே, இன்னைக்கு வெனஸ்டே, நாளைக்கு வேலைக்கிழமை அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம சொல்லி தான் சூப்பர் ஸ்டாருக்கே நாளைக்கு வியாழக்கிழமைன்னு தெரிஞ்சுது. ஏன்னா அவர் எப்பவுமே மற்றவங்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவார். வந்தவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பார். இதே கமல் சார்ட்ட போய் சார் நாளைக்கு வியாழக்கிழமை, வியாழன் என்றும் சொல்லலாம், குரு என்றும் சொல்லலாம், அந்த கிரகத்தில் ஒன்று இருப்பது வெள்ளி முளைப்பதற்கு முன்னால் வந்த வியாழன் என்றும் சொல்லலாம். நமக்கு ஏன்டா வியாழக்கிழமைன்னு சொன்னோம்னு ஆயிடும். இதுல சில பேர் வந்து ஆர்டிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா பேசக்கூடிய சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த யதார்த்தமா பேசக்கூடிய ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எப்பொழுதுமே அவர் பேசும்போது ஒரு ஒரு யதார்த்தம் இருந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட வந்து அப்படி பேசுறப்போ, ஏய் வாடா இங்க உட்கார்றா, அப்புறம் தம்பி என்ன ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கீங்க, எடுக்கிறீங்களா இல்லை எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா, ஆனா சும்மா சொல்லுங்க தம்பி. இவ்வளவு ஒரு பாஸ்டும் அதே சமயத்துல ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து மனசுல பட்டதை அப்படியே சொல்றது, இது ஒரு துணி. இதுல வந்து எனக்கு வந்து இன்னும் ஒருத்தர் அப்படின்னா ஏதாவது குட்டி கதை சொல்லுவது அப்படின்னா பாக்யராஜ் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கதை. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ், அப்புறம் என்ன பண்ண மிமிக்ரியில் இந்த ஏஜ் டிஃபரன்ஸை காமிக்க ஆரம்பிச்சேன். ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னா பாக்யராஜ் சார் 80s படம் நடிச்சிட்டு இருக்கும்போது சில படங்கள்லாம் பார்க்கும்போது இல்ல அந்த மாதிரியான சமாச்சாரம் இங்க சரியா ஒர்க் அவுட் ஆகாது, நாளைக்கு காலைல 4 மணிக்கு நீ வந்துரு அப்படின்னு. இது அப்ப பேசுனது. நாம இப்ப போய் பாக்யராஜ் சாரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஜ் ஆயிடுச்சு. ரியல் லைஃப்ல எப்படி பேசுறாரு, என்ன ஸ்கூல் ஃபங்க்ஷன் அது, கிரேட் ஹார்வெஸ்ட், சரி சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு என்ன அப்படின்னா ஏஜும் ரியல் டைம்ல பேசுறதும். படத்துல பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா ரியல் டைம்ல அதே மாதிரி பேச மாட்டாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க ரியல் டைம்லயும் அதே மாதிரி தான் பேசுவாங்க, படத்துலயும் அப்படிதான் பேசுவாங்க. அதுல நான் பார்த்ததுல மேடையில பேசுறது அப்படின்னு பார்த்ததுல கவிஞர் வைரமுத்து அவர்கள். அவர் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி, இன்று பிள்ளைகள் இருக்க